நடிகர் விஜயகுமார் அதிகமாக எச்சை துப்புவதால் நாட்டாமை படத்துக்கு தடை விதிக்க வேண்டும், துப்புரவு தொழிலாளர்கள் பொதுநல வழக்கு. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது டேக் இட் ஈஸியா எடுத்துக்க முடியாத நிறைய விஷயம்லாம் நடந்துன்னு இதில். அதை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் வாய் திறந்து ஏதாவது பேசி அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தா இன்னொரு வழக்கு வேற போட போறாங்களா. என்னன்னா, துள்ளுவதோ இளமை படத்தை தடை செய்ய வேண்டும் இந்திய ராணுவத்தினர் வழக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல தனுஷ் ராணுவ யூனிஃபார்ம்ல அதனால இழிவுபடுத்ததா. இன்னொரு வழக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வழக்கு. அது என்னன்னா, நடிகர் சண்முக சுந்தரத்தை எதிர்த்து சிபிஐ அதிகாரிகள் வழக்கு தொடர்ந்தனர். ஏன்னா தமிழ் படத்துல அவர் சிபிஐ அதிகாரி நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் நான் சத்தியமா இப்ப அவங்களை தானா அமைச்சு என்னன்னா வாட் நான்சென்ஸ் மட்டும் நீ பேசிக்கிறடா அப்படின்னா இதெல்லாம் இன்னும் 2-3 நாள் நடந்தாலும் நடக்கும். ஏன்னா நேற்று கூட யாரோ ஒருத்தர் துப்பாக்கி படத்துக்கு சர்டிபிகேட் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அதுவும் பரிந்துரைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது படம் ரிலீஸ் ஆகி 75 டே போஸ்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஆதி பகவான் மாஃபியா ஷோ ஆக்ஷன் லவ் ஸ்டோரி இருக்குல்ல, தமிழ் படம் தான், அது பெரிய கீழே கேப்ஷன். அது அந்த படத்துக்கு தடை வேணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 குரூப் வழக்கு போட்டு. இது ஆச்சரியமான விஷயம். டைரக்டர் படம் ஃபுல்லா பார்த்தாரான்னு தெரியல. ஆனா இவங்க எப்படி பார்த்தாங்க, அதுல என்ன கொச்சை இல்ல எதுக்காக மன சர்ச்சை அப்படின்லாம் தெரியல. ஸோ இது மாதிரி எப்ப பாரு இந்த தடை வழக்கு அப்படிலாம் ஒரு 15-20 நாள் இதே தான் நம்ம தலையில போயினது. இல்ல கேள்விகள்லாம் மைண்ட்ல உதித்னாரா என்னாச்சு, ஐயோ அவள் தான் உனக்கு எதிராக போராட்டன்றீங்களா, ஒருத்தர் பட மாட்டாங்க. ஏன்னா 10 பைசாக்கு எந்த பப்ளிசிட்டியும் கிடையாது. அவங்க அகைன்ஸ்ட் த போராட்டம் பண்ணால் வாட் பப்ளிசிட்டி they getting is the absolutely zero of the mileage. நம்மளும் பொலிட்டிக்கலி டிப்ளமேட்டிக்கலி கரெக்டா ஒன்று சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே உசாரா பேசும்போது நம்ம வேண்டியதுக்கு பலபரன்னு பேசிக்கணும். இது இந்த குரூப் அந்த குரூப், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன், இந்த ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் சொல்லிட்டு யாரையும் குறிப்பிடவன கிடையாது. இல்ல மெயின் விஷயம் பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்றது பொதுநலமே கிடையாது, அப்சல்யூட் சுயநல வழக்கா மாறி நெய்யுது. அதுக்கு இந்த படம் தான் ஆகணும். ஏன்னா இந்த பொதுநல வழக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்க, நிறைய நார்த் இந்தியாவில் இந்த சமூக சேவகர்கள்லாம் இந்த பொதுநல வழக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ பப்ளிக் பிளேஸ்ல ஒரு டாஸ்மார்க் இருக்குது, பயங்கர நியூசன்ஸா இருக்குன்னா பொதுநல வழக்கு போட்டு தூக்கலாம். இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பே இல்ல, 15 வருஷமா பசங்களாம் 4 கிலோமீட்டர் நடந்து போறாங்க, பொதுநல வழக்கு போட்டு பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது பொதுநல வழக்கு போகுது, அது சர்டிபிகேட்டா சர்டிபிகேட், இதுல என்ன பொதுநலம் இருக்குது, யாருமே அதை பத்தி கவலைப்படுறது. நம்மளாம் படம் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறோம். இதை வச்சு நம்ம எங்க வன்முறையில் ஈடுபட போறோம், நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைமும் கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒரு நடிகர் பேட்டி கொடுத்துருப்பாங்க, அவங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இருக்கும். நடிகை சோனா டிஷ்யூ பேப்பர் என்று ஆண்களை சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பொதுநல வழக்கு, அதுக்கு போராட்டம், அதுக்கு போலீஸ் பந்தோபஸ்து. யாரு இவங்கலாம் தாங்க முடியல. இப்ப எந்த நடிகர் பேசினாலும் எந்த நடிகை பாவம் அவங்களை என்னதான் பண்ணுவாங்க, ஏதாவது சும்மா பேசி விட்டுறாங்க. அதுக்கு பார்த்தா ஒரு குரூப் ஐயோ இவன் பேசிட்டாடா கமான் கோட்டு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு வழக்கு ஃபாலோ பண்ணி அப்புறம் அதை ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த பொதுநல வழக்குலாம் ஏதாவது தப்பா தொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய் போட்டு விட்டுறாங்க. ஒரு 4 பேர் கலெக்ட் பண்ணி 10,000 கட்டிடுறாங்க, 2,500 ரூபாய். அது இல்லாம 25 லட்சம் ரூபாய் நீங்க அபராதம் கட்டுங்க, இல்ல 473 வருஷம் ஜெயில இருங்க அப்படின்னா இந்த பொதுநல வழக்கு நான்சென்ஸ் பேர் எக்ஸிபிஷன் மாதிரி போடுறவங்க கம்மியாகும். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சென்சார் போர்டு அதிகாரிகள்லாம் இந்த சர்டிபிகேட் சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்குனே வேலையில வச்சிருக்காங்க. அதுக்கும் நம்ம டாக்ஸ் தான் சம்பளமா போகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு படத்தை பார்த்து அதுல சில கரெக்ஷன்லாம் சொல்லி அதை இந்த மாதிரி பண்ண இந்த ப்ரொசீஜர்லாம் நமக்கு தெரியாது, நம்ம என்ன போய் படம் பார்க்குற வேலையோட சரியில்லை. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆளுக்கு ஒரு குரூப் இது மாதிரி போட்டு காமிக்கணும், இந்த சீனை நீக்கணும், இந்த இதை இறக்கணும் அப்படின்னு சொன்னா பயங்கர கலாச்சாரத்தை பாதிக்க போகுது, நாடே அமைதி இழக்கும் இந்த படத்தை விட்டா அப்படின்னு சொன்னா அந்த சென்சார் போர்டு அதிகாரிகள்லாம் அதெல்லாம் உணர்ந்து தானே அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இல்ல இது தடை பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல ஆல்ரெடி. அதையே அவங்க சொல்லாம இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஓகே சொன்னாங்க. இவங்க இப்படி திடீர்னு கேட்டு அதுக்கு ஓகே சொல்லும்போது இதுக்கப்புறம் எல்லாருமே அது மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நியாயம். இதுல என்ன அப்படின்னா, இந்த விஸ்வரூபம் படத்துக்கு ஆரம்பிச்சது, இப்ப அடுத்தது ஆதி பகவான் படம், இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி 2-3 படத்துக்கு ஆச்சு. இதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு குரூப் சொல்லும்போது எல்லா படத்தையும் தடையும் பண்ணிருக்க முடியாது, எல்லா படத்துக்கும் பாதுகாப்பும் கொடுக்க முடியாது. இந்த பிரச்சனை இதை பார்த்துட்டு நாட்டில் அமைதி கொலையும், நாட்டில் இது மாதிரி ஆகும் அது மாதிரி ஆகும் அப்படின்னா அதை பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு எங்க டைம் இருக்குது, நம்ம வேலை பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. இதை தாண்டி நம்ம ரோட்ல போய் சமுதாய சீர்குலைய அமைதியை குலைக்கிற மாதிரி அதில் காமிச்சிட்டாங்க. நீங்க பார்த்து நிக்கிறீங்க அங்கிள், நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்டா போராட்டம் பண்ண போவீங்களா, வீட்டுக்கு போவீங்களா? வீட்டுக்கு தானே போவோம், நம்மளாம் இதுதானே போவோம், இல்ல சாப்பிட்டு ஹோட்டல்ல ஜாலியா போவோம். நம்மளுக்கு ஒரு படம் மேக்ஸிமம் அவ்வளவுதான் மீனிங். இதனால கோபல் அமைதி கொலையும்னா யார் கொலைனா இப்படி யார் சொல்றாங்களோ அவங்க தான் இது கொலையறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி சொல்றவங்களை மட்டும் ஏதாவது ஸ்டாப் பண்ணி அவங்கள மட்டும் கரெக்ட் கண்டிஷன்ல வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணா கரெக்டா இருக்கும். அதுக்கு விட்டு படத்தை பேன் பண்றது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்? சப்போஸ் ஒரு விஷயம் பிடிக்கல, போராட்டம் பண்ணணும், எனக்கு அதை எதிர்ப்பு காட்டணும் அப்படின்னா அது எல்லாருக்குமே எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனா இந்த போராட்டம் பண்ணும்போது எல்லா டிராபிக்கை பப்ளிக்கை பாதிக்கிற மாதிரி டிராபிக் இது பண்றது, இந்த கொடும்பாவியை எரிகிறது, செருப்பு கட்டி அடிக்கிறதெல்லாம் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் பாக்குறேன், நம்மளால ஒரு காமன் மேனா அந்த போராட்டத்தை டிவியில பார்க்கும்போது என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க பண்ற முறையிலேயே அந்த நியாயம் அடிபட்டு போயிடுது. இருந்தாலும் கூட மைக்கை வச்சுக்கிட்டு அவங்க பர்சனலா பயங்கரமா திட்டுறது, அதுக்கப்புறம் ஃபேமிலி எழுகிறது, சம்பந்தமே இல்லாம ஒரு நடிகர்னா ஒரு நடிச்ச படத்தை பாருங்க, நடிப்பு பிடிக்கல, படமே நல்லா இல்லைங்க, உங்க படத்தை பார்த்தா இந்த மாதிரி மொக்க படம்லாம் எடுத்து காசு வேஸ்ட் பண்றீங்க அப்படிலாம் கூட சொல்லலாம். பர்சனலா ஃபேமிலி எழுகிறது, அதுக்கப்புறம் அவங்களை தாக்குறது, அதெல்லாம் ரொம்ப தப்பாவே இருந்ததுன்னா சீப்பா இருந்தது. கரெக்டா தான் இதுல விளம்பரம் இவங்களுக்கு கிடைக்குதுன்றாங்க. என்ன நெகட்டிவ் விளம்பரம் தானே கிடைக்குது. மதுரை கலெக்டர் Facebookலயே மக்களை குறை சொல்லி அந்த குறையெல்லாம் இமீடியட்டா அந்த ஸ்பாட் தீர்த்து வைக்கிறார் சொல்லிட்டு அவர் ஏதோ விளம்பரத்துக்காக இதை பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா அவர் நல்ல விஷயம் பண்ணார், 4 பேர் அவரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி இவங்க ரூம் போட்டு நல்ல விஷயத்துக்காக ஐடியா பேசலாம்ல. இப்ப நடிகை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு போராட்டம் நடத்தி அதனால அவங்களுக்கு எதிராக பண்ணாங்கன்னா இப்ப நாடு மாறிடுச்சா, என்ன நடந்தது, இந்த பஞ்சமிட தலைனா பிதிக்கி
நீங்களும் நானும் வந்து ஆபீஸ் போறோம், 28ஆம் தேதி ஆயிடுச்சா, இன்னைக்கு 10 பைசா கையில இல்ல, 3 நாள் கழிச்சு தான் சம்பளம் வரும்ன்ற ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் ஸ்கூல் மாத்தினா குழந்தைக்கு ஸ்கூல் கிடைக்குமா, நம்ம இன்னும் சொந்தமா வீடு வாங்கல, எப்படி நம்மளுக்கு வாழ்க்கையில பலலாம் பிரச்சனை இருக்கும்போது கமலஹாசன் அவர்களோட படத்தை கடந்த பல வருஷமா பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்ததுனால இது ஏதோ நம்மளுக்கு நடந்த பிரச்சனை மாதிரி பயங்கர ஃபீல் பண்ணி பேசினும் போது அவர் சார்ந்திருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி, அந்த சினிமா துறையில இருந்து ரொம்ப சில பேர் தான் ரொம்ப தைரியமா வந்து இதை பத்தி பேசினாங்க. ரொம்ப சில பேர் தான் வந்து கரெக்டா இதுதான் விஷயம், இது ஏன் பண்ண மாட்டேறாங்க, இப்படி பண்ணணும்னு பேசுறாங்க. மீதி எல்லாருமே ரொம்ப சைலண்டாலாம் இருக்கிறாங்க. இதே வந்து வேற ஒரு துறைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி யூனியனை வந்து நல்ல எங்க பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்களுக்கு ஏதாவது ஒண்ணா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்ற போக்குவரத்து ஊழியர்களாகட்டும் இல்ல லாயர்ஸ் ஆகட்டும், அவங்கள யாருக்கா ஒரு பிரச்சனை ஆனா கூட மிக பெரும் பிரச்சனையாக்கி அதை ஒரு போராட்டமாக்கி எல்லாரும் ஒன்னா திருந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுல விட மாட்டாங்க. முதல் பல இன்டர்வல் காட்சியில கூட பாத்தீங்கன்னா அந்த எல்லா பஸ்ஸையும் நிறுத்துவாங்க. அடிக்கடி நம்ம ஊர்ல நடக்கும். ஒரு பஸ் டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொகால் எல்லாரும் சேர்ந்து போராடி அந்த சஸ்பென்ஷனை வாபஸ் வாங்க வச்சிருவாங்க, இல்ல ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் போராடுவாங்க. இப்போ ஒரு படத்துக்கு கேஸ் போட்டு பேனர் லிஃப்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒவ்வொரு படத்துக்கும் இது மாதிரி நடந்தது என்ன 4வது எபிசோட் மாதிரி டிக் ஃபீலிங், இதுக்காக அலைச்சல் திருச்சல், இதுக்காக நஷ்டம், காசு வட்டி வாங்கினது போச்சு, அது இதுன்னெலாம் இருக்கிறதுக்கு மொத்தமாக சேர்ந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, எங்கள் வேலையை செய்ய விடுங்க, நாங்கள் வேறு எதுலையும் இன்வால்வே ஆகலை, நாங்கள் வந்து படம் எடுக்கிறோம், அதை வியாபாரம் பண்ணுறோம், அதை பார்க்குறாங்க, அவள் தான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி மொத்தமாக சேர்ந்து வந்து பேசினா அதுக்கு ஒரு மிகப்பெரும் பவர் இருக்கும்ல. தனித்தனியாக பேசுறது கூட நிறைய தயக்கம்லாம் இருக்கலாம், நிறைய விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணலாம். நம்ம ஊரில் வட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி சினிமாவையும் அரசியல் பிரிக்கவே முடியாது, காலங்காலமாக அது அப்படியே தான் இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னா இதை பற்றி அவள் தான் நம்மளை பிரிச்சிருவாங்க வேல்யூ விட்டு. அதனால we are not going to the detail and all, பட் எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் இமீடியட்டா பாராட்டு விழா நடத்தி யார் வந்து இருக்காங்களோ அவங்கள வந்து பயங்கரமா புகழ்ந்து அது மாதிரிலாம் நடக்கிறதுலாம் நம்மளே வந்து நிறைய நேரத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுவும் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல கேபிள் டிவியில் கலை நிகழ்ச்சியோட டெலிகாஸ்ட் அப்படின்னால உட்காந்து நம்மளும் குடும்பமா பார்ப்போம். ஸோ யாருமே டிபெண்ட் பண்ணாம யாருமே இருக்கிறது இல்லை அப்படின்ற காரணத்தினால யாரும் வந்து பேச மாட்டேன்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா வந்து வழவழா குழவழான்னு எனக்கு கவலை தான் இருக்குது. நல்லது நடந்தா சரி, எப்படியா படம் ரிலீஸ் ஆனால் நானும் பார்ப்பேன் அப்படின்றது நம்மளும் சொல்லலாம்ல. அவங்க மொத்தமா ஒரு யூனியனா வந்து நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் இண்டஸ்ட்ரி, எங்க வேலையை செய்ய விடுங்க, தடையற்ற வியாபாரம், நாங்க ஒரு படம் எடுத்து வெளியிடுறோம், அந்த வெளியிடறதுக்கு இவ்வளவு தடை இருக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தடையெல்லாம் இல்லாமல் வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒரு போராட்டம்லாம் செய்யும்போது அவங்க மொத்தமாக பேசும்போது அது கண்டிப்பாக ஒரு பவர் இருக்கும்ல. யாரோ ஒருத்தருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நீங்களும் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நம்ம படம் பார்க்குற ரசிகர் நம்மளால மேக்ஸிமம் அனுபவப்பட முடியும், கவலைப்பட முடியும். கவலைப்படுறதே நாங்களும் பண்றோம் அப்படின்னா அது அவங்க பண்ணி யார் வேணாலும் பண்ணலாம். அது தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்றது இட்ஸ் அப் டு தெம் ஒன்லி. ஐயோ அறா ரேடியோ ஜாக்கி என்னடா இப்படி பேசிட்டான் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து நான் ரேடியோவில் வேலை செய்யறதுனால நான் இதை பேசிடுறேன். மற்றபடி பஸ்ல போகும்போதோ இல்லை 2 பேர் ஆஃபீஸில் போகும்போதோ இல்லை 2 பசங்க காலேஜில் பேசினாலும் நார்மலாக பேசுகிற விஷயங்கள் தான். மற்றபடி இந்த ஃபேனை என்னால் பண்ண முடிஞ்சதெல்லாம் இந்த தடை வந்தபோது வருத்தப்பட்டு இப்போ லிஃப்ட் ஆனவனே பயங்கர சந்தோஷப்பட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆனால் 120 ரூபா கொடுத்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்து விசில் வச்சும் 2 நாளாக இருந்துச்சுன்னா செம்மையா 2வது வாட்டி போய் பார்க்கறதும் என்னால் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட் ஆஃப் த பிரேயிங்ஸ் அண்ட் ஆல் வித் யூ சார். தொடர்ந்து டன் 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 டன்.